வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்ட பிறகு பெயர் சேர்க்க சுமார் 40,000 பேர் விண்ணப்பித்திருப்பதாக தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி தெரிவிச்சிருக்காரு. தமிழகத்துல வரைவு வாக்காளர் பட்டியல் டிசம்பர் 19ஆம் தேதி வெளியிடப்பட்டதுல 97 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்காங்க. அதுல 66 லட்சம் பேர் இடம் மாறி போனவங்களா காட்டப்பட்டிருக்காங்க. தற்போது வாக்காளர்களாக சேர்வதற்கு 1 மாத காலம் அவகாசம் கொடுக்கப்பட்டிருக்கு. இடம் மாறி சென்ற வாக்காளர்கள் அந்த இடத்துக்கான வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கிட்ட படிவம் எண் 6 அளித்து தங்களை வாக்காளர்களாக மீண்டும் சேர்த்துக் கொள்ள முடியும். இந்த படிவங்களை வாங்கும் பணியில வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் ஈடுபட்டு இருக்காங்க. அரசியல் கட்சிகளுடைய தேர்தல் முகவர்கள் சம்பந்தப்பட்ட வாக்காளர்கள் கிட்ட போயிட்டு அவங்களுடைய 6 படிவத்தை பூர்த்தி செய்து வாங்கி வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் கிட்ட சமர்ப்பித்து வராங்க. அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னா, வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்ட பிறகு இதுவரைக்கும் 39,821 படிவங்கள் பெயர் சேர்ப்பதற்காகவும், 413 படிவங்கள் பெயர் நீக்கத்திற்காகவும் அளிக்கப்பட்டிருப்பதா தகவல தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் சொல்லியிருக்காங்க.